ஆழம் தெரியாம ஆள முடியாது. இறங்கி ஆழ்ந்தே பார்த்தலாம். புரியல. அதாவது நம்மளோட இது என்னன்ட்டு இது பண்ணல, காமிக்கணும்ல. அதாவது நம்மளோட இது என்னன்னு காமிக்கல. வண்டிலாம் ஒரு வேலை போனாங்க, சைக்கிளே போவேன்டா அப்படின்ட்டு. முந்த விட்டு முந்ததுதான் நம்மளோட இது. ஐயோ என்னது கார் கடை ஸ்பீட் பாரு. காரு ஏதோ போகும். ஸோ அந்த இவ்வளோலாம் ஃபன் பண்ணிட்டு அதெல்லாம் நான் அந்த மெமரிஸ் கோல்டன் மெமரிஸ் அதெல்லாம். அப்பெல்லாம் தஷ்கீர்லாம் பிரேக்கே இருக்காது அவன்ட்டு. ஆனா அப்பயும் பறப்பான் அவன் பொறுமையா போற பிரேக்ல விட்டுருவாடா. அதே மாதிரி ஒரு நாள் ஆனா கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடுவான் சார். இப்ப அதெல்லாம் நிறுத்திடுவான். இருந்தாலும் நான் சமயம் கூட நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி ஒரு டாட்டா ஏசி ஒரு கார் இருக்கப்ப நல்லா பூரவே மாட்டேன். நீங்களே பூர மாட்டேன் நான் சொல்றீங்கன்னு அது கண்டத பூண்டு வெளியே வந்துட்டேன். நானு ஆக்சுவலா ஸ்பார்க் போடுற அளவு கூட இடமே அது. பூண்டு வெளியே வந்தேன். சாயந்தரம் நானும் பாக்குறேன். எனக்கு பிரிப்பு தாங்கல. தம்பியை போட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் கலாச்சிக்கிட்டு. ஒரே பண்ணு. அப்பலாம் அந்த பீக்குக்கு போனது சிறப்பு. சரி பார்த்து போயிட்டு இல்லையா இந்த மல்லி போற மாதிரி கால் பண்ண வரேன். சரக்கு சாண்டி இங்க டிராப் பண்ணிட்டு நம்ம பிக்கப் எடுத்தாச்சு. ஆடுது சரக்கு அதான் பிரச்சனை. சந்தோஷம் அக்கா இங்கெல்லாம் போறாங்க. போன வச்சு போமா வந்துட்டு இருங்க சார். சாண்டி போன வச்சு சரக்கு நம்ம சாண்டி வீட்டுக்கிட்ட போயிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலா அவங்க மாமா இருக்காரு. சாண்டியோட மாம்ஸ் கூட எங்க போறான். சோ நான் அப்படியே ஜூட்டை விட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆமாடி. அந்த வேலையை சரக்கு ஏத்திட்ட சரியான வாக்குடு. சத்த நேரத்துல உசரை காப்பாத்தியாச்சு. செத்துட்டு இருப்பேன். இதுவும் ஆனா ஒவ்வொரு வாப்ல ஆகுது. வீட்டுக்கு ஏதோ பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அதே பட்டை மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா நானும் தொடர்ந்து வீடியோஸ் தான் போடணும், அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னோட சிச்சுவேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்டா ஐடியில ஒரு இது கூட வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். ஸ்டாலும் போடணும், ஸ்டாலும் போட முடியாம நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம், அது நெக்ஸ்ட் லெவல் எப்படி அப்டேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் படிக்கணும், அதெல்லாம் மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதை ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இதை ஒரு பக்கம் பிளானிங் பண்ணிட்டு. ஸோ இதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போதைக்கு இவ்வளோ டென்ஷன் நான் வந்து கதை எழுத முடியாது. நான் 8th 9th எயித்துல ஆமா ஆக்சுவலா 8th மட்டும் கதை எழுதி பழக்கம் எனக்கு. பசங்க மாரல் ஃபீல்ட்லான்ட்டு எங்க தினேஷ் சார் சார் இருப்பாரு. அந்த சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு இன்னும் சப்போர்ட் பண்ணுவார். அவர் தான் ஒரு இல்லையும் அந்த சார் எனக்கு ஒரு இன்னும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ மாரல் ஃபீல்ட்ல வந்துட்டு பசங்க சீக்கிரட்டா என்ன கேட்பானுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கதை எழுதி கொடுத்தேன். அந்த மாதிரி கதையை எழுதி வாங்கி அவனுக்கு வந்துட்டு நடிப்பானுங்க. அவனுங்களே எழுதி நடிக்கிற மாதிரி வந்துட்டு வெளில காட்டிப்பானுங்க. ஆனா எழுதி கொடுத்தேன் மட்டும் நானு சீக்கிரட்டா எழுதி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா நானும் இது பண்ணிட்டேன், அதோட விட்டேன் நானும். ஸோ இப்போதைக்கு இருக்கு டென்ஷன்ல எனக்கு கதைலாம் எழுத முடியாது. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு தான் ஆகணும். அவன்ட்டு கதை எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனால் பண்ண முடியாது. அப்புறமா என்கிட்ட ஒன்று குழப்பிட்டுக்குள்ள சரி நான் எடுத்து பண்றேன், நான் பாத்துக்கிறேன்டா, வீடியோ கேமரா இது எடிட் பண்றதுல இருந்து கேமரா இது அப்லோட் பண்றதுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். போய் பார்த்து மூவிக்கும் ஃபிலிமுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் அடுத்து அது என்ன பண்ணலான்ட்டு. சரி ஓகே சார், இப்போ நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இனி ஒரு புது வீடியோல சந்திப்போம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
டாடா பாபாய், இனி ஒரு புது வீடியோ சந்திப்போம். டாடா.